வணக்கம். இன்னைக்கு நாம செம்ம சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். மனித வரலாற்றுல நாம எத்தனையோ கதைகளையும் கட்டுக்கதைகளையும் கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா அந்த தொன்மங்களும் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய நிஜமான தொல்பொருளாதாரங்களும் ஒன்னா இணையும் போது என்ன நடக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம உலகெங்கிலும் பரவி இருக்கிற அப்படியான சிலிர்ப்பான வரலாற்று விந்தைகளை தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த தேடல் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிள்ல சொல்ற ராட்சலர்கள் பத்தின கதையோ இல்ல வானத்திலிருந்து விழுந்ததா சொல்லப்படுற மர்ம பொருட்களை பத்தின பழங்கால புனைவுகளோ திடீர்னு தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில கிடைக்கிற ஆதாரங்களோட அப்படியே மேட்ச் ஆனா எப்படி இருக்கும்? பல நூற்றாண்டுகளா வெறும் கட்டுக்கதைன்னு நாம நினைச்சதெல்லாம் திடீர்னு வரலாற்று உண்மைகளா மாறினா நம்ம சிந்தனை எப்படி மாறும்? அதைத்தான் இன்னைக்கு நாம ஒன்னொன்னா அழுக்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மாமா பயணிக்க போற 5 முக்கியமான பாதைகள் இதுதான். 1 தொன்மமும் நிஜமும் சந்திக்கிற புள்ளி, 2 ராட்சதர்களோட புனைவுகள், 3 வானத்திலிருந்து வந்த மர்மங்கள், 4 ஒற்றைக்கல் நிகழ்வுகள், அப்புறம் 5 அழியாமைய தேடுற மனிதன். வாங்க உள்ள போகலாம். பூர்வீக மக்களோட நாட்டுப்புற கதைகள், மத நூல்கள், அப்புறம் அமெரிக்காவோட வைல்ட் வெஸ்ட் கதைகள் இதெல்லாம் எப்படி வெறும் கட்டுக்கதையா மட்டும் இல்லாம நிஜமான வரலாற்று சான்றுகளா மாறுதுங்கிறது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பகுதி 2 ராட்சதர்களின் புனைவுகள், நெவாடாவிலிருந்து சர்டீனியா வரை. இப்போ நம்ம முதல் மர்மத்துக்குள்ள நுழைவோம். 1911 அமெரிக்காவோட நெவாடா பாலைவனத்துக்கும் 1974 இத்தாலியோட சர்டீனியா தீவுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? உலகம் 2 வேறு துருவங்கள்ல இருக்கிற இந்த இடங்கள்ல காலங்காலமா சொல்லப்பட்டு வந்த ராட்சதர்களோட கதைகளை உண்மையாக்குற மாதிரி சில பிரம்மாண்டமான தொல்பொருட்கள் கிடைச்சது. அமெரிக்காவில் இருக்கிற லவ்லா குகையில சுமார் 7 முதல் 8 அடி உயரமுள்ள மனித எலும்புக்கூடுகளும் ராட்சதர்கள் பயன்படுத்தின மாதிரியான சில பிரம்மாண்டமான பொருட்களும் கிடைச்சது. அதே மாதிரி சர்டீனியாவோட மாண்டே பிராமா பகுதியில 8 அடி உயரமும் 1 டன் எடையும் கொண்ட பழங்கால கற்சிலைகள் கிடைச்சிருக்கு. அதுல கண்களுக்கு பதிலா அப்சிடியன் கற்கள் வேற பதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ரெண்டுமே ராட்சதர்கள் பத்தின கதைகளை உண்மையாக்குற மாதிரி இருக்குல்ல? இந்த தரவுகளை கொஞ்சம் பாருங்க, உண்மையிலேயே மலைப்பா இருக்கும். லவ்லா குகையில 9 அடி உயரமான ஆட்களுக்கு ஆகிற மாதிரி 15 அங்குல செருப்புகள் உட்பட கிட்டத்தட்ட 1,00,000 தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் சர்டீனியாவில 5000 சிலைகளோட பாகங்களும் 9 அடி உயர எலும்புக்கூடுகளை பத்தின பழைய ரிப்போர்ட்டுகளும் இருக்கு. ஆனா இதுல ரொம்ப சந்தேகமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 இடங்கள்லயும் கிடைச்ச அந்த பிரம்மாண்டமான எலும்புக்கூடுகள் எல்லாம் இப்போ மர்மமான முறையில காணாம போயிருச்சு, இல்லனா மறைக்கப்பட்டுருச்சு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. 1800கள்ல வாழ்ந்த சாரா வின்னமுக்கா அப்படிங்கிற ஒரு பழங்குடி பெண்மணி ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. அதாவது அவங்களோட பயோட் பழங்குடி மக்கள் மனித மாமிசத்தை சாப்பிட்ற சிவப்பு மூடிக்கொண்ட ராட்சதர்களோட 3 வருஷம் போர் செஞ்சு கடைசியா அவங்கள லவ்லா குகைக்குள்ள வச்சு தீ வச்சு புளுத்திட்டதா சொல்லியிருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா 1911ல அந்த குகையை ஆராய்ந்தப்போ குகை வாசல்ல மிகப்பெரிய அளவுல தீப்பற்றினதற்கான தடயங்கள் அந்த பழங்குடி கதையை அப்படியே உறுதி செஞ்சுது. எப்படி மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? இதே மாதிரி மத்திய தரைக்கடல் பகுதியிலையும் ஒரு கதை உண்டு. ஹெர்குலிஸோட பசங்க தான் ராட்சச வம்சத்தை உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி சர்டீனியாவில் அடிப்பகுதியில சின்ன திறப்பு கொண்ட பிரம்மாண்டமான கல்லறைகள் இன்னைக்கும் இருக்கு. இதை டாம்போதே ஜிகான்டின்னு சொல்லுவாங்க. நாம இங்க எந்த முடிவையும் திணிக்க வரல. ஆனா உண்மையிலேயே ராட்சசர்கள் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை இந்த பிரம்மாண்டமான கட்டுமானங்கள் நம்மகிட்ட கேட்கத்தான் செய்யுது. சரி, ராட்சதர்கள் கதையிலேருந்து இப்ப நம்ம பார்வையை கொஞ்சம் வானத்தை பக்கம் திருப்புவோம். வானத்திலேருந்து பூமிக்கு வந்த தேவதைகள், மர்ம பொருட்கள் பத்தியெல்லாம் உலகம் முழுக்க எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. இந்த அமானுஷ்யமான கதைகளுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அறிவியல் உண்மைகள் இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? வானத்திலிருந்து வந்ததா சொல்லப்படுற மெக்காவின் கருங்கல், அப்புறம் அமெரிக்காவோட அந்த ஃபேமஸான டூம்ஸ்டோன் டெரோடாக்டைல், இந்த 2 சுவாரஸ்யமான மர்மங்களை தான் நம்ம இப்போ ஒப்பிட்டு பார்க்க போறோம். உலகம் முழுக்க இருக்கிற சுமார் 1.8 பில்லியன் இஸ்லாமியர்கள் புனிதமா கருதுற காஃபால ஒரு கருங்கல் இருக்கு. கிபி 605ல இறைதூதர் முகமது நபிகளால இந்த கல் மீண்டும் அதோட இடத்துல வைக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் புனித பயணத்தின் போது பல லட்சம் மக்கள் இந்த காஃபாவை 7 முறை சுற்றி வந்து தங்களோட வழிபாட்டை செய்றாங்க. இந்த கல் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்ததா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இப்போ இதுக்கு அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த கல்லுக்கு இருக்கிற அந்த ஒரு அளப்பரிய ஈர்ப்பு சக்திக்கு காரணம் அது ஒரு விண்கல்லா இருக்கலாம்னு சில நிபுணர்கள் கருதுறாங்க. விண்கற்கள் விழும்போது ஏற்படுற அதிபயங்கர வெப்பம் மணலை கண்ணாடியா மாத்திருக்கலாம், அல்லது அதிலிருந்து வர கதிரியக்க பீட்டா துகள்கள் கூட காரணமா இருக்கலாம். ஆனா இது ரொம்பவும் புனிதமானதா கருதப்படுறதால இதை இதுவரைக்கும் எந்த அறிவியல் பரிசோதனைக்கும் உட்படுத்தல. அது இறைவனால் அனுப்பப்பட்டதோ இல்ல விண்கல்லோ அதோட சக்தி உண்மையானது. அப்படியே 1890கள்ல அமெரிக்காவோட அரிசோனா மாகாணத்துக்கு போவோம்.
ஓகே கோரல் துப்பாக்கிச் சூட்டிற்கு பெயர் போன டூம்ஸ்டோன் நகரத்துல உள்ளூர் நியூஸ் பேப்பர்ல ஒரு பகீர் செய்தி வந்துச்சு. தோல் மாதிரியான பெரிய சிறகுகள் கொண்ட சுமார் 100 அடி நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான அரக்கப்பறவைய சில பண்ணையாளர்கள் சுட்டு வீழ்த்திட்டாதா அந்த செய்தியில போட்டிருந்துச்சு. கேட்கவே கொஞ்சம் திகலா இருக்குல்ல? ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 19ஆம் நூற்றாண்டுல அமெரிக்கர்கள் பார்த்ததா சொன்ன அந்த அரக்கப்பறவை அங்க காலங்காலமா வாழ்ந்து வந்த பூர்வீக குடிமக்களோட தண்டர் பேர்ட் தொன்ம கதையோட அப்படியே ஒத்துப்போகுது. அந்த பறவை தன் சிறகுகளை அடிச்சா இடி இடிக்கும், அதோட கண்கள்லேருந்து மின்னல் வரும்னு நம்புறாங்க. பாறைகள்ல செதுக்கப்பட்ட ஓவியங்கள்லயும் மரத்தூண்கள்லயும் இதோட உருவம் பல 100 வருஷமா இருக்கு. இதெல்லாம் வெறும் தற்செயல்னு நினைக்கிறீங்களா? இதுல ஒரு பெரிய குழப்பமான விஷயம் இருக்கு. அந்த பறவையை சுட்டுக் கொன்று நிறைய பேர் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோவை 1930களில் தாங்க பார்த்ததா இன்னைக்கும் பல பேர் சத்தியம் பண்ணி சொல்றாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? 1890ல வந்த அந்த உண்மையான நியூஸ் பேப்பர்ல எந்த புகைப்படமுமே கிடையாது. இப்போ இன்டர்நெட்ல நாம பார்க்குற படங்கள் எல்லாமே 100% போலியானவை. தொன்மமும் வரலாறும் சந்திக்கிற இடத்துல எப்பவுமே இந்த மாதிரி ஒரு மர்மம் முடிஞ்சிருது. இப்போ நாம நம்மளோட கடைசி மர்மத்துக்கு வந்துட்டோம். கிமு 4000லிருந்து 2020ஆம் வருஷம் வரைக்கும் மர்மமான சில விஷயங்களை செஞ்சுட்டு போற மனிதர்களோட ஒரு விசித்திரமான பழக்கத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 2020ஆம் வருஷம் உட்டா பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பளபளப்பான 12 அடி உலோகத்தூண் இருக்கிறத கூகுள் எர்த் மூலமா கண்டுபிடிச்சாங்க. இது உடனே உலகம் முழுக்க செம்ம வைரல் ஆயிடுச்சு. அடுத்த சில மாசங்கள்லயே இந்தியா, இத்தாலி, ஏன் சான் பிரான்சிஸ்கோல ஒரு ஜிஞ்சர் பிரெட் தூண் உட்பட கிட்டத்தட்ட 200 காப்பிகேட் தூண்கள் உலகம் முழுக்க யார் வச்சாங்கன்னே தெரியாம முளைச்சது. இப்போ இந்த 35,000 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் பாருங்க. இது ஏதோ சோஷியல் மீடியாவில் வந்த லைக்ஸ் கிடையாது. ஐரோப்பா முழுக்க இன்னைக்கும் நிமிர்ந்து நிக்கிற பழங்கால ஒற்றை கற்களோட எண்ணிக்கை இது. இதுல இருந்து என்ன தெரியுது? நாம 2020ல பார்த்த இந்த வைரல் ட்ரெண்டு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மனுஷங்களுக்கு இருந்திருக்கு. பண்டைய காலத்துல, அதாவது கிமு 4000 வருஷத்துல அமைக்கப்பட்ட இந்த செங்குத்தான கற்களை மென்ஹிர்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ், போர்ச்சுகல், ஜெர்மனின்னு பல நாடுகள்ல இது இருக்கு. அன்னைக்கு வணிகத்துக்காகவும் பயணத்துக்காகவும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனவங்க அங்க இருந்த பிரம்மாண்டமான கற்களை பார்த்து வியந்து தங்களோட ஊர்லயும் அதே மாதிரி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்டர்நெட் எப்படி உட்டா ஒற்றைக்கல்ல வைரல் ஆக்குச்சோ அதே மாதிரி ஒரு காப்பி கிட் எஃபெக்ட் கிமு 4000லேயே நடந்திருக்கு. நாம இப்போ இந்த அலசலோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். பிரம்மாண்டமான செருப்புகள்ல தொடங்கி வானத்திலிருந்து வந்த கல், பாலைவனத்துல முளைச்ச உலோக தூண்கள் வரைக்கும் இந்த எல்லா மர்மங்களும் மனிதர்களோட இயல்பை பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு இப்போ தொகுத்து பார்ப்போம். சர்டினியாவில் பிரம்மாண்ட சிலைகளை வடிச்ச அந்த பண்டைய பழங்குடிகளா இருக்கட்டும், இல்ல உட்டா பாலைவனத்துல அந்த உலோக தூணை வச்ச நவீன கால கலைஞரா இருக்கட்டும், 2 பேருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை இருக்கு. தங்களோட பேரை கூட காட்டிக்காம காலத்தை வென்று நிக்கிற மாதிரி ஏதோ ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போவோனுங்கிற அந்த உந்துதல் தான் அது. அறியாத விஷயங்களோட தொடர்பு கொள்ளணுங்கிற ஆசை மனுஷங்களுக்கு எப்பவுமே இருக்கு. கடைசியா ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். துன்பங்களுக்கும் நிஜத்துக்கும் இடையில இருக்கிற கோடுகளை நம்ம தொடர்ந்து அழிச்சிட்டே வர்றோம். ஆனா உண்மையிலேயே நம் முன்னோர்கள் எப்படி தங்களோட ஒரு அடையாளம் அழியாம இருக்கணும்னு தேடினாங்களோ அதே தேடலை தான் இன்னிக்கும் நாம அப்படியே காப்பி அடிச்சிட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனித வரலாற்றோட கடந்த காலத்துல இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் புதைஞ்சு கிடக்கு. அந்த தேடல் உங்களையும் உற்சாகப்படுத்தட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.